ஸோ டிசி அரைவல் ஆயிருக்காரு அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேத் ராலின்ஸ் சிஎம் பங்கு காஸ்ட் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால. ராவோட ப்ரிவியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரோமன் ரைன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஸ்டீல் கேஜா புக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் அரைவல் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ மேட்ச் ஸ்டார்டிங்ல இது மெயின் ஈவெண்ட்ல நடந்திருக்கு. நல்லா பங்கமாவே கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். மேட்ச் நல்லா நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு சேத் ராலின்ஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்க. பயங்கரமாவே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரோப்ல இருந்து ஸ்டன் பண்றதுல இருந்து எல்லாமே பயங்கரமாவே பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி நல்லாவே இருந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மேட்சோட ஃபைனல் ஃபேஸ்ல நம்முடைய சேத் ராலின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரப் ஸ்டாப் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஸோ கேஜ் விட்டு வெளியே போலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் கழுத்தை பிடிச்சி இழுத்து ஸோ நம்மளுடைய சேத் ராலின்ஸ் அட்டாக் பண்றாரு. பயங்கரமாவே அட்டாக் பண்றாரு. சூப்பர்மேன் பஞ்சுல இருந்து ஸ்பியர்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே கனெக்ட் பண்ணிடுறாரு நம்மளுடைய சேத் ராலின்ஸ். சேத் ராலின்ஸ் பயங்கரமாவே காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய அபிஷியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அபிஷியல்ஸ் பிரிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ கேஜ்ல நம்மளுடைய பால் ஹேமன் வந்துறாரு. ஸோ பால் ஹேமன் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபீரியஸாவே வந்து பாத்தீங்கன்னா கேஜுக்குள்ள என்டர் ஆகுது. கேஜுக்குள்ள என்டர் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிஎம் பங்கு அட்டாக் பண்ணி கேஜ்ல தூக்கி போறதுல இருந்து ஸ்பியர் கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பயங்கரமாவே கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு தரமான செக்மெண்ட், தரமான மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா நடந்த மண்டே நைட்ரால பார்த்திருப்போம். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றத சொல்றேன். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஓடிசி வந்து பாத்தீங்கன்னா ராவுக்கு அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேருக்குமான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்ன்றத ஒரு சில டீஸாவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. பட் ப்ராப்ளி உங்களுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல் மேனியால மெயின் ஈவெண்டா இருக்கும்ன்றத நான் நினைக்கிறேன். உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க.